Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for UG TRB Units 1, 2, 3 and 4. இதில் first unit, History of English Literature, W.H. ஹட்சனோட புக்கை பேஸ் பண்ணி டீட்டெயில்டு எஸ்ஏஸும் எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மற்ற யூனிட்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்குமான ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், டீட்டெயில்டு சம்மரிஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், தேவையான இடத்துல போய்ட்ரிக்கெலாம் டெக்ஸ்ட் அண்ட் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு text either in WhatsApp or Telegram to the number 7200893046. Now let us get into today's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் The Age of Shakespeare Part 2. நம்ம ஆல்ரெடி Part 1 பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பார்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ், கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ த ட்ராமாட்டிக் ட்ரெடிஷன், பிரின்சிபல் ஃபிகர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா பார்த்தோம், ஒரு ஹிஸ்டாரிக்கல், சோஷியல், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்த்தோம். அதில் இருக்க எல்லா ஜான்ராஸ்லையும் யாரெல்லாம் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும், யாரெல்லாம் பொயட்ஸ், யார் ட்ராமட்டிஸ்ட், யார் ப்ரோஸ் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நவ் லெட் அஸ் கெட் இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஆத்தர்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டோபர் மார்லோ. இவரோட ஜான்ரா பார்த்தீங்கன்னா ட்ராஜடி. இவர் எழுதினது எல்லாமே ட்ராமா, 6 to 7 ட்ராமாஸ் எழுதியிருப்பாரு, எல்லாமே ட்ராஜடிஸ் தான். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாங்க் வேர்ஸில் தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. முக்கியமான ஒர்க்ஸ் பாருங்க: டாம்பர்லின் தி கிரேட், டாக்டர் ஃபாஸ்டஸ், எட்வர்ட் II, தி ஜியூ ஆஃப் மால்டா, தி பேஷனேட் ஷெஃபர்ட் டு ஹிஸ் லவ், தீதி தி குவீன் ஆஃப் கார்த்தேஜ். ஓகே, ஸோ இதுதான் அவரோட முக்கியமான ஒர்க்ஸாக நம்ம பார்க்குறோம். ரைட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோவை தான் வந்து சிக்னிஃபிகன்ஸ்னால் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இவரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா ஹி இன்ட்ரடியூஸ் த மைட்டி லைன் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ். இது ட்ராமாவில் பிளாங்க் வேர்ஸ் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நம்ம மார்லோ தான். ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு டைரக்ட் ப்ரிகர்சர் டு ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜிக் பவர். ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடிஸ் எல்லாம் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறது மார்லோவோட ட்ராஜடிஸ் பார்த்துதான்னு சொல்லுவாங்க. ரைட், அடுத்ததாக தாமஸ் கிட். இவரும் வந்து ஷேக்ஸ்பியரோட இன்ஃப்ளூயன்சர் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஏன்னா இவர் வந்து ஹிஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ். இதில் முக்கியமான ட்ராஜடின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பானிஷ் ட்ராஜடி. இது வந்து இந்த மாடல் வந்து தாமஸ் கிட் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து கொஞ்சம் ரொம்ப மாடர்ன் லிட்ரேச்சர் தான். அடுத்து யூரோப்பில் இருக்கக்கூடிய லாட்டின், ஃப்ரெஞ்சு, இது க்ரீக் எல்லாம் கொஞ்சம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். அங்கே அவங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண நிறைய ஜான்ராஸை இங்கிலீஷ்க்கு இந்த டைமில் தான் நிறைய கொண்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு தாமஸ் கிட் ரிவெஞ்ச் ட்ராஜடியை இங்கிலீஷ்க்கு கொண்டு வர்றாரு. ஸோ இந்த ரிவெஞ்ச் பிளே ஸ்ட்ரக்சரையும் அந்த ட்ராமா எஃபெக்ட்ஸையும் பின்னாடி ஹேம்லெட்டுக்கு ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது இவரோட சிக்னிஃபிகன்ஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்து யூனிவர்சிட்டி விட்ஸ். அவங்க எல்லாரோட நேம்ஸும் அவங்களோட முக்கியமான ஒர்க்ஸ் 1 or 2 நான் இங்கே கொடுத்துருக்கேன். So let us see the important university wits and their works, members and works. John Lilly's Euphues and Endymion. இந்த 2 ஒர்க்ஸும் வந்து லில்லியோட முக்கியமான ஒர்க்ஸ். நான் ஆல்ரெடி ஜான் லில்லி பற்றி பேசினப்போ சொல்லியிருந்தேன். he used to write an ornate prose அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஆடம்பரமான ஒரு ப்ரோஸ் ஸ்டைல் தான் அவர் யூஸ் பண்ணது. அதுக்கு தான் யுஃபியிசம் அப்படின்னும் பேருண்டு அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதை நான் சொல்லியிருந்திருப்பேன். யுஃபியஸ் அப்படிங்கிற அந்த அவரோட ட்ராமாவில் தான் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஸ்டைல் அவர் ஆரம்பித்தார். அதனால தான் பேரே யுஃபியிசம். அடுத்து என்டிமியான். இது 2 ஜான் லில்லியோட முக்கியமான ஒர்க்ஸ். அடுத்து ராபர்ட் கிரீனோட ஃப்ரையர் பேக்கன் அண்ட் ஃப்ரையர் பங்கே. ஜார்ஜ் பீல் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ். ஸோ ஆத்தர் நேமும் அவங்களோட முக்கியமான ஒர்க்கும் நம்ம சைட் பை சைடாக பார்த்துட்ருக்கோம். தாமஸ் லார்ஜ் ரொசாலண்ட். ரொசாலண்ட் தான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். எதுக்குன்னா ஷேக்ஸ்பியரோட அஸ் யூ லைக் இட்க்கு. அஸ் யூ லைக் இட்டோட ஹீரோயின் ப்ரொட்டகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொசாலண்ட். அது வந்து தாமஸ் லார்ஜோட ரொசாலண்டில் இருந்து தான் அந்த இதை இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டாருன்னு அந்த ரொசாலண்ட் தான் இன்ஸ்பயர் பண்ணிச்சவருன்னு சொல்லியிருக்காங்க. தாமஸ் நாஷ் வந்து இஸ் நோன் ஃபார் சட்டைரிக்கல் பேம்ப்ளெட்ஸ். ஓகே, நிறைய சட்டைரிக்கல்னா தெரியும்ல, நையாண்டி, சித்திரம் மாதிரி இருக்கக்கூடிய பேம்ப்ளெட்ஸ், சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி த அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர் ஆர் த லைஃப் ஆஃப் ஜாக் வெல்டன்னு ஒரு
ப்ரோஸில் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிகாரஸ்க் நாவல் ஸ்டைலில் இது வந்து இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் நாவலுக்குரிய அந்தஸ்து கூட இதுக்கு கொடுக்கலாம். பட் நாட் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் நாவல் கிடையாது. இட் ஹேஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ நாவல். ஓகே, த அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர் ஆர் த லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன். இப்போ இவங்களோட அந்த யுனிவர்சிட்டி பிட்ஸோட கலெக்டிவா இவங்க எல்லாரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? நம்ம ஜான் லில்லி பார்த்தோம், அவர் ப்ரோஸ் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இவர் பார்த்தோம், யாருன்னா தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி பத்தி தெரிஞ்சிட்டோம், ரிவெஞ்ச் ட்ராஜடி கொண்டு வந்தாருன்னு தெரிஞ்சோம், மார்லோவோட அந்த மைட்டி லைன் பத்தி தெரிஞ்சிட்டோம். நான் இவங்க மொத்தமாக கான்ட்ரிபியூட்டரியா இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க லிட்ரேச்சருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே இன்ட்ரடியூஸ் கிளாசிக்கல் லேர்னிங் கிரீக், லாட்டின் அந்த ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்துறாங்க அவங்களோட ஒர்க்ஸில். ரெட்டரிக் அண்ட் பாலிஷ்ட் வேர்ஸ் டு த பப்ளிக் ஸ்டேஜ். அதே மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப பாலிஷ்டாக ரொம்ப ஸ்டைலிஷான ஒர்க் தராங்க. தே ப்ரிப்பேர்ட் ஆடியன்ஸ் அண்ட் த லாங்குவேஜ் ஃபார் ஷேக்ஸ்பியர். அவங்க வந்து ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்து வரக்கூடிய ஷேக்ஸ்பியர்ன்ற ஒரு பெரிய ஜீனியஸ் அடுத்து வரப்போகிறாங்க. அதுக்கு இவங்க எல்லாமே ப்ரிப்பரேஷன் அங்கே கொடுத்துட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு வந்து அது மாதிரி பிளேஸ்க்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த லாங்குவேஜ் கூட ஷேக்ஸ்பியர் நிறைய இவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த ஜீனியஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவரோட லைஃப் ஸ்பேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், திரும்பவும் தெரிஞ்சுக்கலாம். 1564 to 1616. இவர் நேம் வச்சு தான் இந்த ஏஜே நம்ம சொல்கிறோம். ஓகே, இவரோட ஜான்ரா பாருங்க, ட்ராமா. இவர் அஃப்கோர்ஸ் போயம்ஸும் எழுதியிருக்காரு. சானட் சீக்வன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஷேக்ஸ்பியர் சானட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது 154 சானட்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி லாங் போம்ஸும் 3 நாள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ட்ராமாஸ் தான் நான் மெயினாக எழுதியிருக்காரு. என்ன மாதிரி ட்ராமாஸ்? காமெடிஸ் எழுதியிருக்காரு, ட்ராஜடிஸ், ஹிஸ்ட்ரிஸ். இப்போ நம்ம மார்லோலாம் சொல்கிறப்ப ட்ராஜடி மட்டும் சொல்லுவோம், அது மாதிரிலாம் இல்லை. வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹஸ் ரிட்டன் மெனி டைப்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ், எல்லா விதமான ட்ராமாவும் ட்ரை பண்ணியிருக்காரு. காமெடி, ட்ராஜடி, ஹிஸ்ட்ரி, ரொமான்டிக் காமெடின்னு இவரோட காமெடிஸை சொல்லுவாங்க. அடுத்தது ட்ராஜிக் காமெடி, பிளாக் காமெடி, இந்த மாதிரி நிறைய ஜான்ரா இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய போயம்ஸும் எழுதியிருக்காரு, சானட்ஸ் இருக்குது, அதே மாதிரி லாங் போம்ஸும் எழுதியிருக்காரு. மேஜர் ஒர்க்ஸ் பார்க்கலாம். காமெடிஸில் வந்து மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், அஸ் யூ லைக் இட், மச் அட் அபவுட் நத்திங், இன்னமும் நிறையா இருக்குது. நம்ம 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. நம்ம இதில் லிமிட்டட் ஒரு சிலது மட்டும் தான் பார்க்குறோம், முக்கியமானது மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஓகே, 12th நைட் இருக்கும் இதில். ஓகே, தென் ஹிஸ்ட்ரிஸ் பாருங்கள். ரிச்சர்ட் 2, ஹென்ரி 4 பார்ட்ஸ் 1 and 2, ஹென்ரி 5, இதெல்லாம் அவரோட ஹிஸ்ட்ரி பிளேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸாக தரோம். 10 பிளேஸ் எழுதியிருக்காரு ஹிஸ்ட்ரிஸை. நான் இங்கே 2, 3 தான் கொடுத்துருக்கேன். அடுத்து ட்ராஜடிஸ் பாருங்க. ஹேம்லெட், ஒத்தெல்லோ, மேக்பத், கிங் லியர், இதனாலே நம்ம என்ன சொல்வோம், அவரோட கிரேட் ட்ராஜடிஸ்ன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, ரோமன் ட்ராஜடிஸும் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த 3 ரோமன் ட்ராஜடிஸ், ஜூலியஸ் சீசர், கொரியலானஸ், அடுத்தது ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்டும் ஒரு வெல் நோன் ட்ராஜடி, கிரேட் ட்ராஜடியா இல்லைன்னா கூட இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ராஜடி தான் ரோமியோ ஜூலியட். ஓகே, இதெல்லாம் அவரோட ட்ராஜடிஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொமான்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெம்பஸ், வின்டர் ஸ்டில், சிம்பலின், பெரிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து அவரோட ரொமான்சஸ். அது மாதிரி சானட்ஸ் வந்து 154 சானட்ஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் சொல்லுவோம். லாங் போம்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா வீனஸ் அண்ட் அடோனிஸ், ரேப் ஆஃப் த லுக்ரீஸ், இது ரெண்டும் அவரோட லாங் போம்ஸ். இன்னொன்று கூட எழுதியிருக்காரு, இது ரெண்டும் முக்கியமான லாங் போம்ஸ். அடுத்து சிக்னிஃபிகன்ஸ், இதோட முக்கியத்துவம் என்ன? இவரோட ஒர்க்ஸ் அன்ரைவல்டு சைக்கலாஜிக்கல் இன்சைட். இவர் கூட போட்டி போடுறதுக்கெலாம் யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அன்ரைவல்டு. ரைவல் அப்படின்னா ஒரு எதிராளி. ஓகே, இங்கே வந்து அன்ரைவல்டு, இவருக்கு வந்து போட்டியே கிடையாது, போட்டியாளனே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இன்சைட் கொடுத்துருப்பாரு கேரக்டர்ஸ்க்கு. அப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி கொடுத்துருப்பாரு கேரக்டர்ஸ்கிட்ட. அது மாதிரி லிங்குவிஸ்டிக் இன்வென்ஷன், எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இங்கிலீஷோட ஆரம்ப காலம். இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இங்கிலீஷ்க்கு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ். ஓகே, மாஸ்டரி ஆஃப் வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ், அதே மாதிரி வேர்ஸ் ப்ரோஸ்ல எல்லாம் மாஸ்டர். அவர் பிளாங்க் வேர்ஸை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாரு. யூனிவர்சாலிட்டி ஆஃப் தீம்ஸ், அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிறவங்களும் அவரோட தீம்ஸை ரசிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ சார்ந்ததெல்லாம் கிடையாது. அவரோட தீம்ஸ் எல்லாமே யூனிவர்சலான லவ் தீம், அடுத்ததா பவர் பாலிடிக்ஸ், இதெல்லாம் வந்து யூனிவர்சல் தீம். இது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்த ஆத்தருக்குள்ள போகிறோம், பென் ஜான்சன். ஓகே, இவரோட பீரியட் பாருங்க 1572 to 1637.
இவரோட ஜான்ரா வந்து காமெடி. இவரும் பிளேஸ் தான் எழுதியிருக்காரு. காமெடி. இது சட்டரிக்கல் காமெடியா இருக்கும். நையாண்டி சித்திரமா இருக்கும். காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாஸ்க்ஸும் எழுதியிருக்காரு. கிரிட்டிக்கல் ப்ரோஸ் ஒர்க்ஸும் நிறைய எழுதியிருக்காரு. இவரோட மேஜர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர், வால்பொனே, த ஆல்கமிஸ்ட், எபிக்யூன், டிம்பர் ஆர் டிஸ்கவரிஸ். இது வந்து எஸ்ஸிஸ். டிம்பர் ஆர் டிஸ்கவரிஸ்ங்கிறது அவரோட எஸ்ஸிஸ். மற்றதெல்லாம் அவரோட எபிகோன் வரைக்கும் அவரோட டிராமாஸ். டிம்பர் ஆர் டிஸ்கவரிஸ் அவரோட எஸ்ஸேஸ். சிக்னிஃபிகன்ஸ் கிளாசிக்கல் டிசிப்ளின். அதாவது கிளாசிக்கல் டிசிப்ளின் அப்படிங்கிறப்ப இந்த 3 யூனிட்டிஸ் இவரோட கிளாசிக்ஸ்ல வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. என்ன கிளாசிக்ஸ் அப்படின்னு சொன்னா கிரீக், லாட்டின்ல வந்து தீம் ஆஃப் யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ். அப்புறம் இன்னொரு யூனிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா yes, it is unity of action. ஓகே, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். இந்த 3 யூனிட்டிஸையும் அவர் வந்து அதுதான் கிளாசிக்கல் யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளாசிக்கல் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சொசைட்டியில் நடக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் சட்டைரிக்கல் பைட் கொடுத்துருக்காரு. தியேட்ரிக்கல் கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காரு. ஃபவுண்டர் ஆஃப் தியேட்ரிக்கல் ட்ரைப் அண்ட் ஃபர்ஸ்ட் கிரேட் இங்கிலீஷ் லிட்டரரி கிரிட்டிக். ஓகே, ஸோ இந்த எல்லா புகழும் பென் ஜான்சனுக்கு சேர்ந்தது. அடுத்து பியோமண்ட் அண்ட் ஃப்ளெட்சர். இவங்களோட இது 2 பேர், பியோமண்ட் அண்ட் ஃப்ளெட்சர்ங்கிறது 2 ஆத்தர்ஸ், 2 பேரும் சேர்ந்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதனால பியோமண்ட் அண்ட் ஃப்ளெட்சர். இது வந்து பியோமண்டோட ஃபுல் நேம் பாருங்க, பிரான்சிஸ் பியோமண்ட். 1584 to 1616 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஜான் ஃப்ளெட்சர் வந்து 1579 to 1625 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவங்களோட ஜான்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் காமெடி, ரொமான்டிக் ட்ராஜிக் காமெடிஸ் எழுதியிருக்கிறாங்க. மேஜர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாஸ்டர், த மெய்ட்ஸ் ட்ராஜடி, எ கிங் அண்ட் நோ கிங். இந்த எல்லா பிளேஸும் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. சிக்னிஃபிகன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு ட்ராஜிக் காமெடி கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ரெஸ்டரேஷன் தியேட்டர் அண்ட் சென்டிமெண்டல் மோட்ஸ். இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோ பண்ணி இவங்களுக்குலாம் அந்த டைம்ல ரொம்ப கிரேட் ரைட்டர்ஸாக இருந்தாங்க. ஓகே, இவங்களுக்குலாம் பெரிய இடம் அந்த டைம்ல கிடைச்சது. ஸோ இவங்களோட ட்ராஜிக் காமெடி வந்து பின்னால அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஜான் வெப்ஸ்டர். இவரோட ட்ராஜடிஸ் எப்படி இருக்கும்னா இவரும் ட்ராமட்டிஸ்ட் தான். இவரோட ஜான்ரா வந்து டார்க் ட்ராஜடிஸ். மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா த ஒயிட் டெவில், த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. இது 2 அவரோட கிரேட் ஒர்க்ஸ். 2மே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டென்ஸ் சைக்கலாஜிக்கல் டெரர் இருக்கும். மனசுக்குள்ள அப்படியே பயம், ஒரு மாதிரி வக்ரம், இதெல்லாம் இந்த நெகட்டிவ் சைடெல்லாம் நிறைய டீல் பண்ணியிருக்காரு. மாரல் கரப்ஷன், பரோக் இமேஜரி, இதெல்லாம் வந்து ஹீஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஜெக்கோபியன் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தாமஸ் டெக்கர். ஜான்ரா பார்த்தீங்கன்னா சிட்டி காமெடி, பாப்புலர் ட்ராமா. ஓகே, இவர் எழுதினது வந்து இந்த பாப்புலர் ட்ராமா டைப், சிட்டி காமெடி டைப் எழுதியிருக்காரு. இவரோட மேஜர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே, ஓல்ட் ஃபார்ச்சுனேட்டர்ஸ். இது 2ம் இவரோட முக்கியமான ஒர்க்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் வார்ம் போர்ட்ரேல்ஸ் ஆஃப் லண்டன் லைஃப் அண்ட் காமன் பீப்புள், பிளெண்ட் ஆஃப் டெண்டர்னஸ் அண்ட் ரியாலிசம். லண்டன் லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு இவரோட ஒர்க்ஸில். அதனால தான் சிட்டி காமெடி தான். காமன் பீப்புளோட லைஃப்பை வந்து அழகாக அவர் வந்து காமிச்சிருக்காரு. அடுத்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா தாமஸ் மிடில்டன், தாமஸ் ஹேவர்ட். 2 பேரையும் சேர்த்து கொடுத்துருக்கோங்க. 1582 அவங்க இது பார்த்துக்கோங்க லைஃப் ஸ்பேன். இவங்க ஜான்ரான்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் காமெடி, சிட்டி பிளேஸ். இவரும் சிட்டி பிளேஸ் அப்படின்னு சொன்னாலே லண்டனை பெரும்பாலும் செட்டிங்காக வச்சிருக்கிறது எல்லாமே சிட்டி பிளேஸ், சிட்டி காமெடின்னு சொல்லப்படும். ஓகே, அப்புறம் டொமஸ்டிக் காமெடிஸ். டொமஸ்டிக்னா வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்னு எழுதுவாங்க, அதான் டொமஸ்டிக் காமெடிஸ். மேஜர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிடில்டனோட மேஜர் ஒர்க்ஸ் முதல் கொடுத்துருக்கோம். எ சேஸ்ட் மேட் இன் சீப் சைட். ஓகே, எ சேஸ்ட் மேட் இன் சீப் சைட் தான் மிடில்டனோட பெஸ்ட் காமெடி. அடுத்தது ஹேவுடோட பெஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A Woman Killed with Kindness. Okay, so Thomas Heywood, Thomas Middletonோட ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மிடில்டனோட பெஸ்ட் ஒர்க் A Chaste Maid in Cheapside. தாமஸ் ஹேவுடோடது A Woman Killed with Kindness. இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா மாரல் அப்சர்வேஷன் ஆஃப் அர்பன் சொசைட்டி அண்ட் டொமஸ்டிக் எமோஷன்ஸ். ஓகே, இது வந்து அர்பன் சொசைட்டி, அந்த சிட்டி லைஃப் அழகா உங்க படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. டொமஸ்டிக் இமோஷன்ஸ், டொமஸ்டிக் அப்படின்னா வீடு சார்ந்த இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய இமோஷன்ஸையும் அழகா இவங்களோட ஒர்க்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்த முக்கியமான ரைட்டர் ஜார்ஜ் ஷாப்மேன். இவரோட லைஃப் ஸ்பேன் வந்து 59 to 1634.
அடுத்து இவரோட ஜான்ரா வந்து ட்ராஜடி டிரான்ஸ்லேஷன். இவர் எது அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காருன்னா ட்ராஜடிஸ் நிறைய எழுதியிருக்காரு. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஒர்க் நிறையவே பண்ணியிருக்காரு ஜார்ஜ் சாப்மன். இஸ் நோன் ஃபார் இஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஹோமரோட டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு புகழ்பெற்றவர் சாப்மன். அவரோட மேஜர் ஒர்க்ஸ் தான் பிசிடி எம்பாய்ஸ், இது அவரோட ட்ராமா. அடுத்தது டிரான்ஸ்லேஷன்ஸ் பாருங்க, ஹோமரோட இலியடையும் ஒடிசியும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸ்காலர்லி எபிக் டோன் அண்ட் கிளாசிக் சீரியஸ்னஸ் இன் இங்கிலீஷ், ரொம்ப ஸ்காலர்லியாக எழுதியிருக்கிறாரு. எப்பிக், ஏன்னா எப்பிக்ஸ் எல்லாம் அவர் வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அந்த எப்பிக் டோனும் ஒரு கிளாசிக்கல் சீரியஸ்னஸும் அவரோட ஒர்க்கில் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம முக்கியமான டிராமட்டிஸ்ட் பற்றி பார்த்துட்டோம் இந்த ஏஜில். அடுத்து மேஜர் பொயட்ஸும் பொயட்ரியும் பார்க்கலாம். எட்மண்ட் ஸ்பென்சர் பொயட்ஸ்ன்னு சொன்னோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது எட்மண்ட் ஸ்பென்சர். அவரோட லைஃப் டைம் பாருங்க 1552 to 1599. இது மேஜர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த ஃபேரி குவீன் நிறைய எழுதியிருக்காரு. இது வந்து 6 புக்ஸில் வரும். ஓகே, 1590 to 1596 இதோட கான்ட்ரிபியூஷனில் தான் டைம் செலவாச்சு ஃபேரி குவீன் எழுதுறதுக்கு. அப்புறம் மற்ற ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷெஃபர்ட்ஸ் கேலண்டர், அமோரிட்டி, எபித்தலாமியான், புரோத்தலாமியான். ஓகே, இதெல்லாம் அவரோட அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அமோரிட்டிங்கிறது சானட் சீக்வன்ஸ். ஓகே, சானட் சீக்வன்ஸ் அப்படின்னா நிறைய சானட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ஃபார்வர்ட் நோட்டுன்னு பார்த்தாங்கன்னா இவர் வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாவை கொடுக்குறாரு. ஏபி ஏபி பிசி பிசிசி அப்படிங்கிற ரைம் ஸ்கீம்ல வரக்கூடிய ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாவை இங்கிலீஷ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்டான்ஸாவை கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இவர் கொடுத்ததுனால அதுக்கு பேரு ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸ், அவ்வளவுதான். அலிகோரிக்கல் எபிக் பிரைசிங் வர்ச்சு, சைல்ட்ரி அண்ட் எலிசபெத்தன் ஆர்டர். பொயட்ஸ் பொயட், பொயட்ஸ் பொயட்னு அவரை வந்து யார் கூப்பிடுறா? ஸோ ஹி இஸ் கால்ட் அஸ் த பொயட்ஸ் பொயட். யாரு கூப்பிடுறான்றது எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். Charles Lamb called him the poet's poet. Okay, that's the answer. Right. So Philip Sidney, அடுத்த ரைட்டர், அடுத்த poet அப்படிங்கிற கிரேட் poetன்னு பார்த்தீங்கன்னா Philip Sidney. அந்த ஏஜ்ல பாருங்க எத்தனை ரைட்டர்ஸ் நம்ம கம் அக்ராஸ் பண்றோம்னா. ஓகே, மேஜர் ஒர்க்ஸ் பாருங்க அஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா. திஸ் இஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க். இது ஒரு sonnet sequence. The Defense of Poesy, another important work of Sidney. And then Arcadia, it's a prose romance. இதில் அஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா சானட் சீக்வன்ஸ், ஆர்கேடியா ப்ரோஸ் ரொமான்ஸ், ப்ரோஸில் எழுதின ஒரு ஒர்க்கு. த டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பீஸ். இவரோட சிக்னிஃபிகன்ஸ்னா கோர்ட்லி ஐடியலிசம், இன்ஃப்ளூயன்ஷியல், ஏர்லி கிரிட்டிக் அண்ட் லிரிசிஸ்ட். ஏன்னா ஆரம்ப கால ஒரு கிரிட்டிக், அதனால அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஒரு நல்ல லிரிசிஸ்ட், பயனியர் ஆஃப் சானட் கல்ச்சர் இன் இங்கிலாந்து. ஹி இஸ் ஒன் ஆஃப் த பயனியர் ஆஃப் சானட்ஸ் இன் இங்கிலாந்து. அடுத்ததா கிறிஸ்டோபர் மார்லோ. ஓகே, நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் பார்த்தோம். இப்போ கிறிஸ்டோபர் மார்லோக்கு தனி காலம் கொடுத்துருக்கோம். மேஜர் போம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிராமாஸ்க்கு பார்த்தோம் கிறிஸ்டோபர் மார்லோட நேமா. இவர் வந்து எழுதின ஒரு கிரேட் பாய்ட் வந்து த பேஷனேட் ஷெஃபர்ட் டு ஹிஸ் லவ். ஓகே, அடுத்தது வில்லியம் ஷேக்ஸ்பியர் நான் சொன்னேன். அவர் ஹி ஹஸ் ஆல்சோ ரிட்டன் மெனி போம்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து சானட்ஸ் 154 எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் ஆர் 154 இன் நம்பர். அடுத்து இது நரேட்டிவ் போம்ஸ், லாங் போம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் அண்ட் அடோனிஸ், த ரேப் ஆஃப் லுக்ரீஸ். ஷேக்ஸ்பியர்ஸ் லிரிக்ஸ் அட்டைன் ஹியூமன் டெண்டர்னஸ் அண்ட் பிலசாபிக்கல் டெப்த். இதில் ஷேக்ஸ்பியர் அவரோட லிரிக்ஸ்லையும் ஹியூமன் டெண்டர்னஸும் பிலசாபிக்கல் டெப்த்தும் இருக்கிறதா பார்க்க முடியும். அடுத்த இம்பார்ட்டன்ட் poet ஆஃப் த பீரியட் இஸ் ஜான் டன். இவர் வந்து மெட்டபிசிக்கல் ஸ்கூல்ல நம்ம வந்துட்டோம். மெட்டபிசிக்கல் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க இதில் சேர்ந்தவர் தான் ஜான் டன். ஓகே, இவரோட சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ ஐ ஆல்சோ நேம் சம் ஆஃப் ஹிஸ். So I've listed out some of the his important poems. So songs and sonnets, holy sonnets, sermons, இது எல்லாமே கொடுத்துருக்குறாரு. டிவோஷனல் ஒரு மிஸ்டிக் போய்ட் அவர். அதே மாதிரி இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்ட் போயம்ஸ். த குட் மாரோ, த சன் ரைசிங், த கேனனைசேஷன், எ வெலடிக்ஷன், ஃபர்பிடிங் மார்னிங், இது ரெண்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்க மோஸ்ட்லி. த அனிவர்சரி, த ஃப்ளீ, இதெல்லாம் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். சிக்னிஃபிகன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மெட்டஃபர்ஸ். நீங்கள் மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ்னாலே காம்ப்ளெக்ஸ் மெட்டஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கம்பேரிஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், புரிஞ்சுக்க முடியாத மாதிரி வித்தியாசமான கன்செப்ட்ஸ் மெட்டஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பேஷனேட் இன்டெலெக்ட் கம்பைனிங் எரோட்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் தாட். ஸ்பிரிச்சுவலிசமையும் எரோட்டிக் தாட்ஸ், இந்த செக்ஷுவலிசமும் கம்பேர் பண்ணியெல்லாம் நிறைய போம்ஸ் வரும். ஜார்ஜ் ஹெர்பர்ட், இவரோட மேஜர் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெம்பிள். ஓகே,
ஸோ சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்சியர் ரிலிஜியஸ் லிரிசிசம், ஃபார்மல் இன்ஜினிவிட்டி, டிவோஷனல் வார்ம்த் இது எல்லாமே ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட ஒர்க்கில் பார்க்கலாம். ஆண்ட்ரூ மார்வல்னு எடுத்துட்டிங்கனாலே நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒர்க் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். ஓகே, அடுத்ததாக கெவாலியர் பாய்ட்ஸ்னு அந்த பீரியடில் ஒரு குரூப் ஆஃப் பாய்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க யாருன்னா ஹெர்ரிக், லவ்லேஸ், கேரு, சக்லிங். ஓகே, இவங்க இதெல்லாம் அவங்களோட சர்நேம் தான் சொல்லியிருக்கேன், ஃபுல் நேமில் ஹெர்ரிக், ராபர்ட் ஹெர்ரிக்னு நினைக்கிறேன். அடுத்து ரிச்சர்ட் லவ்லேஸ், கேரு, சக்லிங் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கெவாலியர் பாய்ட்ஸ். இவங்களோட முக்கியமான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ரிக்கோடது ஹெஸ்பரைட்ஸ், லவ்லேஸோடது டு அல்தியா ஃப்ரம் பிரிசன். ஓகே, அது கொட்டேஷன்ஸில் தான். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அண்ட் த பாய்ட்ஸ். கெவாலியர் பாய்ட்ஸும் அவங்களோட ஒர்க்ஸும் பார்த்துருக்கோம். இவங்களோட ஒர்க்ஸ் வந்து கார்பீடியம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணது. கார்பீடியம்னா தட் இஸ் நாட் டுமாரோ, என்ஜாய் டுடேங்கிறது தான். இன்றைய பொழுதில் வாழ்ந்து விடு அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு தான் உறுதி உனக்கு, இன்னைக்கு சந்தோஷமா இருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பார்த்தீங்கன்னா இது டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸும் அப்படி தான் இருக்கும். இந்த கெவாலியர் பாய்ட்ஸோட ஒர்க்ஸுமே அப்படி தான் இருக்கும். அடுத்து ப்ரோஸ்குள்ளே வந்துட்டோம். ப்ரோஸோட இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் எடுத்துடுறோம். ஃப்ரான்சிஸ் பேக்கன் நமக்கு தெரியும், அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸோ அவரோட முக்கியமான ஒர்க்ஸ்னால் அவரோட எஸ்ஸேஸ் தான். ஓகே, நிறைய அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் டு இங்கிலீஷ். அதுக்கப்புறம் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், நோவம் ஆர்கனம், இதெல்லாம் இவரோட முக்கியமான ஒர்க்ஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எம்பெரிக்கல் ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கன்சைஸாக ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகான விஷயங்களை அப்படியே தெளிவாக சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்ததாக ரிச்சர்ட் ஹாக்வியூட். இவரோட மேஜர் ஒர்க்ஸ்னா பிரின்சிபல் நேவிகேஷன்ஸ். இவர் கலெக்ஷன் ஆஃப் வாயேஜஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஆல்ரெடி இந்த நேம் நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே. இவர் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. He recorded exploration spirit fed national imagination for discovery. அப்போ இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இதை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. இப்போ நிறைய பேர் இதில் வந்து உந்தப்பட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஜான் லில்லி, இஃபியிசம் இன் ப்ரோஸ். இவர் வந்து ப்ரோஸில் ஜான் லில்லி பேர் வந்து ட்ராமாலேயும் வருது, ப்ரோஸ்லேயும் வருது. ஏன்னா இவரோட ட்ராமா ப்ரோஸ் ட்ராமாஸ்ன்றதுனால இஃபியிஸ்ன்ற ஸ்டைல் ஆஃப் ப்ரோஸ் கொடுக்குறாரு. அப்புறம் அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்னு ஒரு ட்ராமா எழுதியிருக்காரு. ரெண்டுமே முக்கியமானது. இது வந்து ஆர்னேட்டிக் ஸ்டைலிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இவரோட ப்ரோஸ் ஒர்க். ராபர்ட் பர்டன், இவரோட முக்கியமான ஒர்க் அப்படின்னா அனாட்டமி ஆஃப் மெலான்கலி. அடுத்தது தாமஸ் பிரவுன், இவரோடது பாருங்க ரிலிஜியம் மெடிசி அண்ட் பெரியல். These are the works of Sir Thomas Browne. ஓகே, ரொம்ப மியூசிக்கலாக ரிஃப்ளெக்டிவ் ப்ரோஸோட எழுதியிருக்கிறாரு, ரொம்ப மெடிடேட்டிவ் ஸ்டைலில் இருக்கு. ரிச்சர்ட் ஹூக்கர், இவரோட மேஜர் ஒர்க்ஸ்னா ஆஃப் த லாஸ் ஆஃப் எக்லசியாஸ்டிக் பாலிட்டி. இது வந்து ஆங்கிலிக்கன் மாடரேஷனை டிஃபெண்ட் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. ப்ரோஸ் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் தியலாஜிக்கல் டெப்த், ரொம்ப கடவுளோட அந்த நம்பிக்கைகளோட நிறையவே இவரோட ஒர்க்ஸ் இருக்குது. ஜான் மில்டன், இது வந்து நம்ம பின்னாடி போயிடுது. இது வந்து உங்களுக்கு ஷேக்ஸ்பியரோட பீரியட்ல வராது. ஸோ இதோட நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன் வந்து ப்ரோஸ் அண்ட் லேட்டர் எப்பிக் வந்து கண்டிப்பாக ஷேக்ஸ்பியர் பீரியட்ல வராது. ஆனால் முன்னாடி ஏரோபெஜெட்டிக்கா ஒரு சில பொலிட்டிக்கல் அந்த ப்ரோஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அந்த 1625, 30 அந்த டைமை ஒட்டி வரும். ஓகே, அதனால இவரோட நேம் கொடுத்துருக்கு. ஜெக்கோபியன் கேரலின் டிரான்ஸ்லேஷன், இந்த டைம்ல நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வருது. பியூரிட்டன் ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் வார் அப்போ நடக்குது. சிவில் வார் வந்து பிட்வீன் ப்ரவுன் ஹெட்ஸ் அண்ட் ராயல்ஸ், அதாவது கிங் சப்போர்ட்டர்ஸ்க்கும் பார்லிமெண்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கும் இடையில பெரிய ஒரு உள்நாட்டு போர் கலவரம் எல்லாம் வெடிச்சு தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, ஆனால் ப்ரோஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகும். நிறைய பேம்ஃப்ளெட்ஸ் விடுறாங்க. என்டர்டைன்மெண்ட்டு தான் க்ளோஸ் ஆகுது. அதனால பொயட்ரிக்கு ட்ராமாக்கான அந்த சூழல் வந்து அப்போ நிலவில். ஆனால் ப்ரோஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகுது. ஏன்னா நிறைய பேம்ஃப்ளெட்ஸ், இந்த பியூரிட்டன்ஸ் வந்து தங்களோட கருத்துக்களை பேம்ஃப்ளெட்ஸாக வெளியிடுறாங்க. Legacy. The age of Shakespeare established the forms, themes and idioms that would dominate English literature for centuries. ஸோ இவங்களோட அந்த லெகசி, இவங்க கொண்டு வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் தான் பின்னாடி இருக்க தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்க,
அடுத்து வந்த ஷேக்ஸ்பியரன் ஏஜுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே இவங்களோட ஃபார்ம்ஸ் தீம்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ கன்க்ளூஷன், த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் அ சிங்கிள் ட்ரையம்ப் ஆஃப் ஒன் கைண்ட் பட் சஸ்டைன் ஃப்ளவரிங் அக்ராஸ் ஜானர்ஸ், தியேட்டர், லிரிக், எபிக், ஃபிலசாபிக்கல் ப்ரோஸ். அப்போ ஒரு ஜான்ரா இல்லை, எல்லா ஏரியா ஆஃப் லிட்ரேச்சர்லையும் இவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இட்ஸ் ரைட்டர்ஸ் கிரியேட்டட் மெனி ஆஃப் த ஃபார்ம்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் idioms by which English literature measures itself. The age balanced humanist optimism with religious seriousness, public drama with private lyric, and classical learning with vernacular invention. ஸோ எல்லா விதமான விஷயங்களும் இந்த பீரியட்ல இருக்கு. நிறைய ஃபார்ம்ஸ், நிறைய விதமான idioms, இங்கிலீஷ் லிட்ரேச்சரை தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கிட்ட பீரியட் இது. ஓகே, ஸோ இந்த பீரியட்ல ட்ராமா, லிரிக், கிளாசிக்கல் லேர்னிங், வெர்னாக்குலர் இன்வென்ஷன் எல்லாமே பார்க்குறோம். Hudson's famous image that Shakespeare was the sun around which a galaxy of stars resolved remains apt. The era produced an unparalleled constellation of genius whose influence endures. ஸோ ஹட்சன் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காரு. ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு சன் மாதிரியும் அவரை சுற்றி அந்த நிறைய அந்த ரைட்டர்ஸோட இமேஜ், அந்த எப்படி கேலக்சியில் ஸ்டார்ஸ் தெரியுமோ அது மாதிரி, அது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு இமேஜாக இதுக்கு பார்க்கப்படுது, இந்த ஏஜுக்கான இமேஜாக பார்க்கப்படுது. Hope you understood. Support for more videos, subscribe and also suggest to your friends. Thank you.